ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ லைப்ரரியில் எக்கச்சக்க சாங்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து யூடியூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த விதமான காப்பிரைட் பிரச்சனையும் வராது. இப்போ ஏதாவது சாங் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்து நீங்கள் உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பேக்ரவுண்டில் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும். அவங்க காப்பிரைட் கொடுப்பாங்க. சில பேர் ஸ்ட்ரைக் கொடுத்து கூட டெலீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை சில பேர் வந்து காப்பிரைட் கிளைம் மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆடியோ லைப்ரரி சாங்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான காப்பிரைட் பிரச்சனையே வராது. அதுக்கு நம்ம தமிழ் சாங்லாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாக ஃபாரின் சாங்கு, அதாவது இங்கிலீஷ் சாங் மாதிரி ஃபுல்லாகவே அவங்க பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக்காக மட்டுமே வரும். சிலது வந்து சாங் பாடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய சாங் இருக்குது. உங்களுக்கு தேவையான சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆடியோ லைப்ரரி சாங்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து யூடியூப்பில் மானிட்டேஷனே தர மாட்டாங்க. அதாவது அந்த ஆடியோ லைப்ரரி சாங்ஸை நீங்கள் டவுன்லோடும் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டேஷன் தர மாட்டாங்களாம். இது நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன ப்ரோ ஆடியோ லைப்ரரி சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணால் யூடியூப்பில் மானிட்டேஷன் தர மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஃபுல்லாகவே உண்மை கிடையாது. அதில் பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஆடியோ லைப்ரரி சாங்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். யூடியூப்பில் இந்த ஆடியோ லைப்ரரி ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும் யூடியூப் வீடியோ கீழெல்லாம், அந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து யூடியூப் யாருக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக வீடியோ கிரியேட் பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் தான் கொடுக்குறாங்க. அது என்னப்போ ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர், நாங்களாம் ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான் சொல்லணும். அதாவது யாரெல்லாம் அவங்களோட வீடியோவில் அவங்களோட சொந்த ஃபேஸை காட்டுறாங்களோ, ப்ளஸ் வந்து யாரெல்லாம் அவங்க சொந்த வாய்ஸ் ஓவரை கொடுக்குறாங்களோ அவங்க தான் யூடியூபோட பார்வையில் ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர். ஓகேங்களா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் போடுற வீடியோவில் உங்களுடைய ஃபேஸை காட்டி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன சேனல்னா வச்சுருக்கலாம், ஆனால் ஃபேஸை காட்டி பண்ணியிருக்கணும். இல்லை ப்ரோனால ஃபேஸை காட்டி பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட சொந்த வாய்ஸ் ஓவர். ஓகேங்களா? வேறு ஒருத்தவங்க வாய்ஸ் எடுத்து போடக்கூடாது, ஏஐ வாய்ஸ்லாம் போடக்கூடாது. உங்களோட சொந்த வாய்ஸை எடுத்து போட்டு அதில் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களோ, இல்லை ஏதாவது கமெண்ட்ரி பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி பண்ணி வீடியோ பண்ணுறவங்களாம் இருக்கணும். இது எந்த சேனல் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேட்டகிரியில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க மட்டும்தான் ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறவங்க, அதாவது இப்போ நான் ஒரு ஃபேஸை காட்டி ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுப்போம், நான் வந்து ஆடியோ லைப்ரரி சாங்ஸை யூஸ் பண்ணலாம், எனக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து ரீமிக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், ரீமிக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வீடியோ போடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் ஃபேஸை காட்டி என்னுடைய சொந்த ஃபேஸை காட்டி வீடியோ போடுறேன். நான் யூடியூப் பார்வையில் ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து அந்த சாங்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆடியோ லைப்ரரி சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு வெறுமனே சாங் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபேஸையும் காட்ட மாட்டீங்க, வாய்ஸ் ஓவரும் கொடுக்காம வெறுமனே சாங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்லாம் வராது தான். ஆனால் யூடியூப் செக் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் அந்த ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரமாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸையும் காட்டி வீடியோ போடலை, உங்களுடைய வாய்ஸ் ஓவர் அந்த வீடியோவில் இல்லை. அப்போ யாரெல்லாம் ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபேஸை காட்டி வீடியோ போடுறேன் ப்ரோ, ஃபேஸ் இருந்தால் வாய்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா, அதனால் ஃபேஸை மட்டும் வீடியோ போடுறேன், அதுக்கு பேக்ரவுண்டில் சும்மா விடக்கூடாதுல்ல, அதனால் நான் ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு காப்பிரைட் இல்லாத சாங்காக வேணும், அதனால் நான் யூடியூப் ஆடியோ லைப்ரரி சாங்கத்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாகவே மானிட்டேஷன் கிடச்சிடும். ஏன்னா உங்கள் ஃபேஸ் இருக்குது, யூடியூப் அதை பார்த்தே உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க. சாங்கும் வந்து நீங்கள் ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற சேனலுக்கு வந்தீங்கன்னா, நான் வந்து பேக்ரவுண்டில் பேசி வீடியோ போடுறேன் ப்ரோ, என் ஃபேஸெல்லாம் காட்டல, என் வீடியோவில் அந்த நாய்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து பேக்ரவுண்ட் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏதாவது மியூசிக் வந்து லைட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன், அதனால் நான் ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த ஆடியோ லைப்ரரி சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது கூடவே உங்கள் வாய்ஸ் ஓவரும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வாய்ஸ் ஓவர் இருக்கிறதுனால உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு ஃபேஸை வச்சு என்ன வீடியோ போட்டிருக்கணும், அதில் நீங்கள் ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும், அதில் ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் மானிட்டேஷன் கிடைக்கும். இது இல்லாமல் யாரெல்லாம் வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோ, ஓகேங்களா, யாராவது பண்ண ரீல்ஸு, அதாவது வெறுமனே கேம் ஆனது கூட யாராவது எடுத்து போட்டுட்டு பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுத்து போட்டிருப்பீங்க, அதாவது ஆடியோ லைப்ரரி சாங்கத்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்குலாம் வந்து மானிட்டேஷன் தரவே மாட்டாங்க. நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. எதனால்னா நீங்கள் உங்களுடைய ஓன், அதாவது உங்களோட சொந்த வாய்ஸும் யூஸ் பண்ணல, சொந்த ஃபேஸையும் காட்டாமல் வீடியோ போட்டிருக்கீங்க. அதனால் அது உங்களோட வீடியோவாக கணக்கிலே வராது. என்ன ப்ரோ நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன்,
நான் தான் டெம்ப்ளேட்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணுறேன் ப்ரோ, அப்போ அதெல்லாம் கணக்கில் வராதானா? அதெல்லாம் கணக்கிலே வராதுங்க. உங்களுக்கு மானிட்டேஷன் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் வேணால் அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சில வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக பேசிட்டு பேக்ரவுண்டில் வந்து ஆடியோ லைப்ரரி சாங்ஸ் வர மாதிரி கூட போட்டுடலாம். அப்போ வந்து மானிட்டேஷன் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் இப்போ அப்படி தான் வீடியோ போடுறாங்க. சில பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இவங்க பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி மானிட்டேஷன் கிடச்சலாம் வந்து கேட்பீங்க. அவங்க வாங்கும் போது வேறு மாதிரி வச்சுருப்பாங்க சேனலை, ஓகேங்களா? அதனால் அவங்கெல்லாம் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. நீங்கள் அதாவது அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் மாறி போயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன கரண்ட்டில் ரூல்ஸ் இருக்குது, இப்போ யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் மானிட்டேஷன் வாங்க முடியும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு இவங்களுக்கு கிடச்சினா நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, ஓகேங்களா? அதனால் என்ன இப்போ ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி மானிட்டேஷன் வாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.